ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸ்ல இந்த வாரம் டவுன் பஸ் ரவுண்ட் நடந்திருக்கு. 80s 90s காலகட்டத்துல டவுன் பஸ்ல என்ன மாதிரியான பாட்டுக்கள்லாம் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்களை தான் எல்லா குட்டீஸும் பாடி அசத்தியிருக்காங்க. வழக்கம் போல யோகஸ்ரீ அண்ட் திவினேஷ் ரெண்டு பேருமே செம்மையா பாடியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி யோகஸ்ரீக்கும் திவினேஷ்க்கும் இந்த வாரம் கோல்டு கிடைச்சிருக்கு. மேலும் கெஸ்டா வந்தவங்களும் சரி ஜட்ஜஸும் சரி வழக்கம் போல பாராட்டி தள்ளிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வாரம் யோகஸ்ரீ என்ன பாட்டு பாடியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆசை அதிகம் வச்சு அப்படின்ற இந்த பாட்டை தான் பாடியிருந்தாங்க. அதை தொடர்ந்து மலையோரம் வீசும் காத்து அப்படின்ற பாட்டை திவினேஷ் செம்மையா பாடி அசத்தியிருப்பாரு. கெஸ்டா வந்த மணிகண்டன் கூட திவினேஷோட பாட்டை கேட்டதுக்கு அப்புறமா டிவியில உன்னோட பாட்டை நான் பல முறை கேட்டிருக்கேன், நேர்ல பார்க்கும்போது உண்மையிலேயே செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கு, எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனா நீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவினேஷை பாராட்டி இருப்பாங்க. மேலும் யோகஸ்ரீயும் இது நாள் வரைக்கும் காட்டாத ஒரு குரலை இந்த பாட்டில் காட்டி அசத்தியிருக்க. யோகஸ்ரீயோட குரல் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் தலைவர்களோட மனைவிகள் உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக காத்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு உங்களோட வாய்ஸை பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக யோகஸ்ரீ இன்னும் கொஞ்ச நாளில் மிகப்பெரிய இடத்துக்கு போவாங்க அப்படின்றத யாருனாலையும் மாற்ற முடியாது. யோகஸ்ரீ தமிழ்நாட்டில் இருக்க பல பேரோட இதயங்களை ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரி பலருமே யோகஸ்ரீயை பாராட்டியிருந்தாங்க. யோகஸ்ரீயை தொடர்ந்து இந்த ரவுண்ட்ல எல்லா குட்டீஸுமே செம்மையா பாடி அசத்தியிருப்பாங்க. எல்லாருக்கும் ரிவார்ட் கொடுக்கற மாதிரி மேக்ஸிமம் எல்லாரும் கோல்டு தான் வாங்கியிருக்காங்க. மேலும் இந்த வாரம் நடந்திருக்கிறது டவுன் பஸ் ரவுண்ட் அப்படிங்கறனால குட்டீஸோட மார்க்குமே ஒரு போர்டு மாதிரி ரெடி பண்ணி டிக்கெட் ஷேப்ல மதிப்பெண் எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க.